எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறோன்னா சமோசா தான் செஞ்சு காமிக்க போகிறோங்க. மத்தியானம் வச்சுருந்த உருளைக்கிழங்கு பொரியல் மீதமான பொரியல்லேருந்து தான் ஒரு சமோசா செஞ்சு காமிச்சிருக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மீதமான பொரியல்லேருந்து இந்த மாதிரி சமோசா செஞ்சு சாப்பிட்லாங்க. சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சுருக்கேன். இதுக்கு மைதாவும் கோதுமாவும் ஈவனாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு உப்பு போட்டு நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அப்புறமே தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. அப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திரும்பியும் அப்படியே பிசைஞ்சு வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சாச்சுங்க. அப்புறமே ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் ஊறட்டும். மத்தியானம் வச்சுருந்த மீதி வச்ச உருளைக்கிழங்குங்க, அது ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டேன். இது கூட ஒரு பல்லாரி பச்சை மிளகாய் நறுக்கி உள்ளே போட்டுக்கிட்டேன். உப்பு பொரியல்லே இருக்கும். இது உருளைக்கிழங்கு பொரியலுங்க. உருளைக்கிழங்கு என்ன போட்டேன்னா, உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் மல்லித்தூள், வத்தல் தூள் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த பொரியல்லேருந்து இப்போ ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. நான் 5 நிமிஷம் தான் ஊற வச்சேன். அப்புறம் இப்போ செஞ்சிடலாம் வாங்க. நல்லா கொஞ்சம் அதுவே நல்லா ஊறி இருக்குது. சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக சப்பாத்தி கட்டையை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மைதா மாவு தூவிட்டு உருண்டையில் அப்படியே தேய்ச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் நீல வாக்கில் தேய்ச்சிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நீல வாக்கில் தேய்ச்சிட்டு இது ரொம்ப நான் சேஃப் வாக்கில் தேய்ச்சிட்டு திரும்ப கட் பண்ணி தேய்ச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸாக வேணும்னா 3ஆக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சமோசாவாக வேணும்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அப்படியே சேஃபாக கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சேஃப் வாக்கில் இப்படி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்க உள்ளே வச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணி சமோசா மாதிரி மடிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க எடுத்து வச்சு அப்படி மடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சமோசா மாதிரி மடிச்சுட்டு நான் சேஃபாக மடிக்கலை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் மடித்து வச்சுருந்தேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சேஃபில் மடித்து வச்சுக்கோங்க. 3 விதமாகவும் மடிச்சுக்கலாம். இதே கட் பண்ணி நான் 2ஆக தான் மடிச்சிருக்கிறேன். ஒவ்வொன்றும் 3ஆக மடித்தேன். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா முறுண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். கதம்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேங்க. எண்ணெய் சட்டியை சூடு பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டியுமே சூடாயிரும். அப்புறம் எல்லாமே எடுத்து பொரித்து எடுத்துடலாம். மடிச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப சேஃப் வாக்கில் அப்படி தான் மடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி மடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். அப்புறம் எண்ணெய் சட்டியில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு சூடாயிட்டான்னு பார்த்தேன். ஆமாங்க, நல்லா சூடாயிட்டு மிதந்து வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காமிக்கிறேங்க.
இப்படி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் 2 தடவையாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். டீ டீ கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த உருளைக்கிழங்கோட மசாலா, அப்புறம் அடுத்தால வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டேன்ல, வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணி போட்டேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வேக வச்சு எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் 2 தடவை மாற்றி மாற்றி போட்டு வேக விடணுங்க. இல்லைன்னா ஈவனாக வேகாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. அதனால தான் திரும்ப மாற்றி விட்டு வேக விடணும். இல்லைன்னா கருகிரும். அப்பப்போ கொஞ்சம் மாற்றி விட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க. நீங்களும் மிச்சம் இருக்குன்னு பொரியலை வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம செஞ்சு கொடுத்ததுக்கான மற்றவங்களுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம கூட இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்தோன்னா நமக்கும் அப்படி பூரிப்பாக இருக்குங்க. அதை பார்த்து தான் நமக்கு பூரிப்பாக இருக்கும். நம்ம சாப்பிட்றத விட அவங்க சாப்பிட்றத பார்த்து ரொம்ப பூரிப்பு அடைவோங்க. இப்போது நான் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நானுமே 2 எடுத்து சாப்பிட்டேங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால் ரெண்டு அது அப்போவே 2 எடுத்து சாப்பிட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். 2-3 பேர் ரெகுலராகவே கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க. வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றிங்க. நான் போடுற வீடியோவில் ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.